சுபபேதி சுபபேதி என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க வந்து அவங்க தனித்தனியாக ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். அதனால் யூடியூப்பில் போட்டு விட்டோம்னா அவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சுபபேதி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ சுபபேதி பற்றி நம்ம பார்க்கலாம். சுபபேதி அப்படின்னா நேச்சுரலாக வயிற்று க்ளீன் பண்ணுறது தான், மலக்குடல் க்ளீன் பண்ணுறது தான் சுபபேதின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்னன்னா வயிற்றில் வந்து அதிகமாக வந்து கழுவெல்லாம் வெளியிருக்கு. அது அதிகமாக கழுவு வெளியேற்றோம்னா இது நம்மளுக்கு வந்து உடல் வந்து அதிகமாக ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். கேஸ்ட்ரிக் சேராது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ சுபபேதி பற்றி இப்போ நார்மலாக வந்து காலையில் வந்துட்டு பாத்ரூம் போகிறோன்னு வச்சுக்க, பாத்ரூம் போட்டு க்ளீன் ஆகிடுச்சு, எல்லாம் ஓகே. இப்போ டீ காஃபி குடிக்க மாட்டோம், குடிக்காத இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ காலையில் வந்துட்டு டீ காஃபியில் எதுவும் குடிக்கல, காலி வயிறு தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1.5 கிளாஸ் தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி, இதில் பாதி தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு 25 இலை வேப்பிலை போடணும், 9 இலை மாவிலை, மாங்காய் இலை, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் கல்லுப்பு, இவ்வளவும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கணும். நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கின்னு அந்த தண்ணியில் இந்த 100 கிராம் ஆயில், கேஸ்ட் ஆயில், விளக்கெண்ணெய், இந்த எண்ணெய் எடுத்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே விட்டுணும். அந்த சாரத்தை விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம குடிக்க போகிறோம். எப்போ எப்படி குடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் இப்போ இந்த ரூமில் வந்து சூரியன் ஈஸ்ட் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் எந்த பக்கம் வராரோ அந்த பக்கம் வந்து உட்காரணும். எப்படி உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் அப்படி இருக்கணும். கால் அப்படி வச்சுட்டு நம்ம பட்டக்ஸில் வச்சுக்கணும். இப்படி உட்காந்து தான் குடிக்கணும். ஆக்சுவலி ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு ஒரு மூலையில் உட்காந்து கூட கொஞ்சம் கிராஸ் பண்ணி சக்ஸஸ் கிராஸ் பண்ணிக்கணும் குடிக்கலாம், பாடி வெயிட் இருக்கிறவங்க. இப்போ அந்த வயிறு வந்து ஃப்ரீயாக விடணும் அப்படி, ஓகேங்களா? விட்டுட்டு இப்போ இந்த பொசிஷனில் உட்காடுறோம். இப்போது ஒரு சோம்பில் ரெடி பண்ணியிருக்கிறோம். அப்படியே மெதுமாக குடிச்சு காலி பண்ணிடணும். இப்போ இது மாதிரி குடிக்க சொல்கிறோம். சீக்கிரமாக வந்து நம்ம மலைக்குடல் வந்து கரையுமா ஃபாஸ்ட்டாக வந்து இறங்கிடுவார். வேறு ஒன்றும் இல்லை, தான் சப்ஜெக்டு. வயிறு ஃப்ரீயாக விட்டோம்னா சீக்கிரம் இறங்கும். இப்போ ஆயிடுச்சு, குடிச்சாச்சு. பிறகு வயிற்று நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா செட் பண்ணி விடணும். வைப்ரேஷன் பண்ணி விடணும். அப்படியே ஃப்ரீ பண்ணி விடணும். அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உடம்புல வந்து அப்படியே க்ளீனாக அப்படியே அந்த ஆயில் இறங்கிடும். ஃபுல்லாக இறங்கிட்டு பிறகு இப்போ ஆயில் குடிச்ச ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு 3 வகையான ஒரு மருந்துகள் இருக்குது. இந்த மருந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 போட்டிருக்கிறேன். இந்த மருந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கின்னு 1 கிளாஸ் தண்ணி. இப்போ இந்த மருந்து வந்து இது மருந்து என்ன ஐட்டம்னு சொன்னீங்கன்னா, காஃபி டிகாஷன் பவுடர், இந்த ஒரு ஐட்டம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு பிறகு லூஸ் மிஷன் அப்படி மெதுவாக அப்படியே ஸ்டார்ட் ஆகினா இருக்கும். குடிச்சுன்னு ஒரு டைம் வந்து 1/2 hour டைம் எடுத்திங்கன்னா அப்படியே போயின்னா இருக்கும். 1/2 hour டைம் ஆயிடுச்சு, 1/2 hour ஆயிடுச்சுன்னா 1/2 hour நம்பர் 2 எடுத்துங்க. இது மெடிசின் ஐட்டமு. இந்த ஐட்டம் வந்து செய்முறை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த மெடிசின் ஐட்டம் என்ன பண்ணுங்கள், 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொட்டிட்டு நல்லா கொதிக்க வைங்க. வடிகட்டக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது. இந்த மருந்து மட்டும் அப்படியே எடுத்துட்டிங்கன்னா போர்ஸாக க்ளீன் பண்ண வரும். ஒரு 1/2 hour டைம் வச்சுங்க. நல்லா போர்ஸாக க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதிகமாக போர்ஸ் அடிச்சுன்னு வரும். மலைக்குடல் வாசல் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். ஒரு 1/2 hour ஆயிடுச்சுன்னு பிறகு 1 கிளாஸ் தண்ணி, இல்லை இது கூட ஒரு 1/2 கிளாஸ், 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துங்க. வத சூடு, மீடியமான சூட தண்ணி எடுத்துக்கின்னு குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு பிறகு நீராக தனியாக வேதியாகும். போக எல்லாமே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக காலி ஆகிடும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3/4 hour 1 hour டைம் எடுக்கும், காலி ஆகிடும். காலி ஆகிட்டு பிறகு உங்களுக்கு தெரியும், வயிறு க்ளீன் ஆகிடுச்சுப்பா, அவ்வளோதான், ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்பர் 3 இது பவுட்ரு வந்து டீ டிகாஷன் பவுடர். இந்த 1 கிளாஸ் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். சுபபேதி ஸ்டாப் ஆகணும். வந்து வயிறில் வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசி எடுத்து அப்பயே இம்மீடியட்டாக வந்துட்டு ரசமும் அன்னமும், அப்படி இல்லைன்னா தயிரும் அன்னமும், தயிர் சோறு சாப்பிடலாம், ரசம் சோறு சாப்பிடலாம், ஓகேங்களா?
இப்போ இதுக்குள்ள இந்த சுபபேதி முடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இது வரைக்கும் முடிக்கிறதுக்குள்ள ஒரு சில பேர் வந்து வாந்தி வரலாம், சில பேர் வந்து மழக்கம் வரலாம், இல்லை என்னால் ஆகலை, சரிங்களா, என்னால் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து ஒரு இளநீர் பக்கத்தில் வச்சுக்கலாம். இளநீர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னா சுஸ்தில் இளநீர் பண்ணி குடிச்சிக்கலாம். ஒரு குளுக்கோஸ் பவுடர் எனர்ஜி மாதிரி இருக்கும் உங்களுக்கு, என்ன பிரச்சனை இருக்காது. இதுதான் சுபபேதி. இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு இதில் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுபபேதி வந்து எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. வருமா ட்ரீட்மெண்ட், ஃபுட் ரிப்ளாக்ஸ் சர்ஜரி, புத்தூர் கட்டு எல்லா சிஸ்டம் நம்ம பண்ணுறோம். இது சிஸ்டம் வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ எங்கிட்ட எடுத்துக்கிற எல்லாருமே வந்து ஒரு செட்டிங்கை நான் ஒரு முக்கால் ஹவராக இது சொல்லி அனுப்புகிறேன். இவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இதில் வந்துட்டு எலும்பு முறிவு, எந்த மாதிரி எலும்பு முறிந்தாலும், எத்தனை வருஷம் பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ண முடியும். நரம்பு பிரச்சனை, படுத்து படுக்கையாக இருக்கிறாரு, கைத்து வந்து ஒர்க் ஆகலை, கை வந்து ஒர்க் ஆகலை, கை மேலே தூக்க முடியல, ஷோல்டர் ப்ராப்ளம், முதுத்தண்டு ப்ராப்ளம், பெட்டாக்ஸ் ப்ராப்ளம், முட்டி, பாதம், எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து சரி பண்ண முடியும். இது நான் வந்து சும்மா சொல்ல, எங்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கிறோம். அதனால் எதுனா பிரச்சனை இருந்தாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கும், பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி பதிவு பண்ணி பேசுங்க. எந்த பாஷையாக இருந்தாலும் நம்ம பேசலாம், ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. முக்கியமாக வந்துட்டு இது செய்ய முடியுமா, இது செய்ய முடியுமா, இதனால் ஆகுமா, முடியுமா கேட்காதீங்க. 100% முடியும், 100% முடித்து காட்டுவேன். சரிங்களா? வணக்கம்.